श्रीशैले दयाभाद्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरम् अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाहोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், 9ஆம் பாசுரம். அமரர் முழுமுதலாகிய ஆதியை அமரர் கமுதேந்த ஆயர் கொழுந்தை அமரர் அழும்பதத்துழாவி அண்ணாவி அமரர் தழுவிற்றினி அகலமோ. அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுது ஈந்த ஆயர் கொழுந்தை அமரர் அழும்பத் துழாவி என் ஆவி அமரத் தழுவிற்று இனி அகலுமோ. அமரர் நித்தியசூரிகள், முழுமுதலாகிய ஸ்வரூபம், ஸ்திதி, பிரபத்தி ஆகிய எல்லாவற்றுக்கும் ஏதுவாய்க்கொண்டு, அதாவது சுபாவம், நிலைமை, வழி ஈந்த கடல் கடைந்து எடுத்து கொடுத்த ஆயர் கொழுந்தை ஆயர்களுக்கு தலைவனுமான எம்பெருமானை என் ஆவி எனது ஆத்மா அமர அழும்பத் துழாவிய மிகவும் நெருக்கமாக அலசி ஆதியை பிரதானமானவனும் அமரர்க்கு இந்திராதி தேவர்களுக்கு அமுது அவர்கள் விரும்பிய அமிர்தத்தை அமர இனிமேலும் ஒருவராலும் பிரிக்க ஒண்ணாதபடி துழாவிற்று உகந்து கலந்து இனி அகலுமோ, இனிமேல் பிரிய வழி உண்டோ என்று ஆழ்வார் இப்பாசுரத்திலே கூறுவதாக இச்சொற்களுக்கான பொருள் அமைந்துள்ளது. இனி இப்பாசுர விளக்கத்தை முழுமையாக நாம் அனுபவிப்போம். இப்பாசுரத்திலே என்னுடைய நெஞ்சும் அவனும் சேர்ந்து ஒரு திரவியம் என்று கூறும்படி ஒன்றென கலந்துவிட்டது, இதனை பிரிக்கும் வழிதான் உண்டோ என்கின்றார். பாலோடு நீரினை கலந்துவிட்டால் அது பாலாகவே தோன்றும். அதனை மீண்டும் பிரித்து பாலென்றும் தண்ணீரென்றும் பிரிப்பதற்கு ஏதோனும் வழி உண்டோ என்கின்றார். விண்ணுலகத்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவனும் அவர்களுக்கு மூல காரணமானவனும் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க திருப்பார்கடலை கடைந்து அதனின்றும் கிடைத்த அமிர்தத்தை அவர்களுக்கு மட்டும் தந்தவனும் அந்த அமுதம் வேண்டா நீயே வேண்டும் என்ற ஆயர்களுக்காக திருவாய்ப்பாடியிலே வந்து அவதரித்து வியத்தகு செயல்களை புரிந்த ஆயர்குலத் தலைவனான எம்பெருமானை எனது உயிர் அவன் உடல் உயிர் எங்கும் நெருங்கி பரவி நுழைந்து சற்றும் அகலமுடையாதபடி பற்றி கொண்டு இரண்டர ஒன்றாக கலந்து விட்டது. ஒருவராலும் பிரிக்க ஒண்ணாதபடி ஒரே ஜீவன் என்னும்படி கலந்தது என்றால் இப்போது அவனை விட்டு அகல முடியுமோ?
முடியாதல்லவோ என்கின்றார் ஆழ்வார். அமர அழும்ப துழாவி அமரத் தழுவிற்று என்று பல அடைமொழிகள் தந்து ஆழ்வார் பாடியிருப்பது அவரது உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அமர என்றால் நிதானமாக, அழும்பு என்றால் உறுதியாக, துழாவி என்றால் எங்கும் வியாபித்து, அமர என்றால் முற்றிலும். இப்படி தன்னுடைய சம்பந்தத்தை எப்போதும் கொண்டுள்ள ஆத்மாவை பிரிக்க இயலாது என்று அறியாமையால் உள்ள இந்த உலகினருக்கு தன்னை ஆராதிப்பதற்கு ஏற்றதான உடல் உறுப்புக்களை அவன் அளித்துள்ளான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் தொழ வேண்டும். நான் அவனை தொழுது அவன் திருவடியை அடைந்த காரணத்தினாலே என்னுள் கலந்தானவன் என்னை அவனிடமிருந்து பிரிக்க இயலாது என்று உறுதிபட ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காலநிலை செல்வோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.